வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு எது பார்த்தீங்கன்னா நியூ இயர் 2026 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குண்டாக ஆயத்தம் தான் ஆகிட்டு இருக்கோம். நம்ம குட்டிஸ் ஏரியா குட்டிஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேறு லெவலில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம டிராக்டர் வந்து எதுக்காக எடுத்துகிட்டு வந்தோன்னா, நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்ப் ஃபயர் போடணும். அதுக்கு தீயெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு நிறைய தேவைப்படும். அதுக்காக நம்ம தோட்டத்துலேருந்து விறகு கலெக்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்துருக்கிறோம் டீமாக. அது நம்ம மினி கூப்பரில் இந்த நியூ இயர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இவங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிங்கிள் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா காவியா? எஸ், சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம், ஓகே. நியூ இயர் பிளான் எங்கே போட போகிறோம்? டீ எங்கே போட போகிறோம்? டீ எங்கே என்னென்ன பிளான் கொஞ்சம் பிளான் சொல்லி நியூ இயர்க்கு? பிரியாணி செய்யறோம், அப்புறம் 1 கிலோ கேக்குங்க. ஓகே. அப்புறம் கேம்ப் ஃபயர் தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குன்னா இப்போ எத்தனை மணி வரைக்கும்? ஒரு 2-3 மணி வரைக்கும். 3 வரைக்கும் தொடர்ந்து எரியிற மாதிரி 8 மணி குளிர் கூடாதுன்ட்டு நிறைய பேர் விறகு எடுக்க போகிறோம். இந்த டிராக்டர் ஃபுல்லாக தான் ஏற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க அந்த டிராக்டர். ஓகே, இந்த டிராக்டர் ஃபுல்லாக இப்போ ஏற்ற போகிறோம். ஓகே ஓகே. நம்ம தான் இனி நம்ம தானே நம்ம தான் நியூ இயருக்கு நம்ம தான். ஓகே, போலாமா? ஏற்றுங்க. நியூ இயர் செலிப்ரேஷன் வ்ளாக் தான்டா மாறா. ஒன்று மணி நேரம் தூக்கி ஏற்றுங்க. மாறா நம்ம மினி கூப்பரில் குட்டி சீலெல்லாம் ஏற்றிட்டு எங்கே வந்திருக்கோம்னா நம்ம தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோட்டத்தை வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இவங்களெல்லாம் எதுக்காக நான் கூப்பிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் கூப்பிட்டு வரலைங்க, இவங்க தான் என்னை பிடிச்சி இழுத்து வந்துட்டாங்க. என்னன்னா நியூ இயர் பிளான் பண்ணலாம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் கேம்ப் போடணும், விறகு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மினி கூப்பர் எடுக்க நம்ம எல்லோரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. சரி நானும் பார்த்தீங்கன்னா நம்ம மாறா, அதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு டிராக்டரில் ஏற்றி, ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு மெமரபுளான ஒரு நியூ இயரை அமையணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டு அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு வந்து விறகெல்லாம் ஃபுல்லாக பொறுக்கி லோடு போட்டாச்சுங்க. ஓகே, எவ்வளோ விறகு இருக்குது? இது 10 இருமா? ஓகே, 10 நம்ம மாறாவும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு அப்படி. ஆமாம், சரி ஓகே, கிளம்பலாமா? இனி அங்கே ஒரு 4 முட்டி இருக்குது, அதை மாதிரி எடுத்து போயிடலாம். நம்ம விறகெல்லாம் மினி கூப்பரில் லோடு போட்டு வந்து அன்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த 2 குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விறகெடுக்க போகும்போது வரல, அதனால் அவங்கள கூப்பிட்டு டிராக்டரில் ஏறி உட்கார வச்சுட்டு அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம மெயினாக வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கேன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற சைட்டில் தான். சரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுங்கள், இன்னி என்ன 2 நாள் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. நியூ இயருக்கு முன்னாடி நாள் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் அசம்பிள் ஆகிட்டாங்க. கரெக்டாக கச்சிதமாக வந்து அசம்பிள் ஆகி எல்லா வேலையிலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. லைட்டு போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட் பண்ணுறது, அப்புறம் மெயினாக நம்ம ஃபயர் கேம்ப் எடுத்து வந்து பார்த்திங்களா விறகுலாம் போச்சு, தீ மூட்ட ஆரம்பிச்சாது. கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும், ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பெரிய ஒரு முட்டி இருந்துச்சுங்க, அதை ஃபஸ்ட்டு போட்டு அது மேலே தீயை போட்டுட்டாச்சுங்க, எரிஞ்சிட்டே இருந்துச்சுங்க. நம்ம மாறா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குஷியாகி அந்த பாட்டுக்கும் அந்த ஃபயரெல்லாம் பார்த்து அந்த தீ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான்னு நினைக்கிறேன். அந்த தீயிலேருந்து பொறி போகுது தெரியுங்களா, அதை ஓடி பிடிச்சிட்டு இருந்தான். நமக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜாலி ஆகிட்டாங்க. நம்ம ஏரியாவே கலக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நமக்கும் பார்த்திங்கன்னா டான்ஸிங் வைப்பு மோடு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பசங்கள்லாம் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வாங்கன்னு நம்ம வீடியோவை பார்த்து லைவில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லா குட்டீஸ் அசம்பிள் ஆகிட்டாங்க, கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் வரல. சரி நம்ம குட்டீஸ் இருந்தால் போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்படியே டான்ஸிங்க்கு பாட்டு வந்து பெரிய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருந்தேன், அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஒய்ஃபு வந்து பார்த்திங்கன்னா வந்து பசங்க கூட அது காய்கறி வெட்டுறது, ஏன்னா சிக்கன் பிரியாணி வந்து நைட் 1 மணிக்கு செய்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான வேலையை செஞ்சுட்டு தாங்க. தீ பாருங்க சும்மா தகன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. குளிரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 அடிக்கு சுற்று வட்டாரத்தில் குளிரே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு தீ வந்து நல்லா இதாகிடுச்சு. அப்புறம் பெரியவங்களும் ஒவ்வொருத்தவங்க அப்படியே வர ஆரம்பித்தோடனே சமையல் வேலைக்கு அடுப்பு மூட்டிக்கிட்டோம். சமையல் வேலைக்கு காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. பிரியாணி சிக்கனு எல்லாமே கழுவி வச்சாச்சுங்க. என்ன ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி, அது தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு கேக் வெட்டுறது, அப்புறம் டான்ஸ் ஆடல் பாடல் தாங்க.
நைட் நியூ இயர் போகிறக்கிற மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபன் தான், வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் தான் பார்த்திங்கன்னா சமையல். உங்கள் ஸ்டைலில் எப்படி பிரியாணி செஞ்சாலும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாட்டு படுகா பாட்டு போட்டு டான்ஸ் பாருங்கள் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்தோம். பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் காப்பி ரைட் கொடுத்துடுவாங்கன்னு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஏன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வந்து ஒரு ஃபன் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லாங்க. அப்படி ஒரு நியூ இயர் தான் இந்த நியூ இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. எங்கள் ஊரில் வருஷம் விநாயகர் சதுர்த்தி வரப்போ வந்து நாங்கள் ஸ்பீக்கர்லாம் போட்டு பாட்டெலாம் போட்டு செமையாக டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைப்பு வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லாங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுட்டு ஃபயர் கேம்ப் போட்டு சமையல் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு புது விதமான அனுபவம் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு மெமரபுளான மொமெண்ட்டாக இருந்துச்சு. நானும் பார்த்திங்கன்னா அந்த சமையல் பண்ணுற கரண்டி வச்சு ஃபன் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் சமையல் நடந்துச்சு, ஒரு பக்கம் பசங்கள்லாம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நாங்களும் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மொமெண்ட் 12 மணி எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கேக் வெட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம காமிச்சிருக்க மாட்டோம். 12 மணி ஆனோடனே கரெக்டாக கேக் வெட்டுப்போம். அது வந்து யூடியூப்பில் லைவில் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் லைவ் போட்டிருப்பேன், அதில் பாருங்கள். பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கரெக்டாக 1 மணிக்குள்ளார சமைச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் மசாலெல்லாம் போட்டு வெங்காயமெல்லாம் வணக்கி எல்லாம் தண்ணி ஊற்றி கொதி விட்டாங்க. இப்போ அரிசி போட போகிறாங்க. இப்போ சிக்கனெல்லாம் உள்ளே போட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து அரிசி உள்ளே போட்டு நல்லா 2 கிளறி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க தாங்க. நம்ம எந்த ஒரு டிப்ஸும் சொல்ல கிடையாது, சமைக்கிறதுக்கு எந்த ஒரு ஐடியா சொல்ல கிடையாது. அவங்களோட ஓன் ஸ்டைலில் வந்து சீரக சம்பா அரிசி போட்டு ஒரு 4 கிலோ சிக்கனு 4 கிலோ அரிசி போட்டு ஜம்முன்னு வந்து பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த 12 மணிக்கு மேலே ஒரு பிளேட் பிரியாணி, அந்த தயிர் பச்சடி அப்படியே கூட்டாக ஒரு பாட்டு வைப்பு, அந்த ஃபயர் கேம்பு அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம் பாருங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். டேஸ்ட்டை தாண்டிலும் மெமரபிள் மொமெண்ட்னு சொல்லலாம். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கிறனால அவள் உட்காந்து வேடிக்கை பாட்டே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் அவளையும் கூப்பிட்டு நம்ம காக்கும் வடிவேல் நம்ம முருகர் பக்தர் வேறையாச்சா முருகர் பாட்டு போட்டு ஜம்முன்னு ஒரு டான்ஸை போட்டோம். டான்ஸ் போட்டு வைபெல்லாம் முடிச்சோடனே எல்லோரும் உட்காந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து சாப்பிட்டோம். அந்த குளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி கொஞ்சம் காரமாக லைட்டாக இருந்துச்சு. சூப்பராக சமைச்சிருந்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிட்டு சாப்பிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் பசங்களும் பார்த்திங்கன்னா பொறுப்பாக வந்து எல்லோரும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போட்டு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே வேறு லெவல் பாய்ஸ், கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு சபை கலைச்சிட்டு ஃபயர் கேம்புக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு விடைபெற்றுவாங்க. நீங்களும் உங்கள் ஏரியாவில் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க, இந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.